அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்த ஆரம்ப வகுப்பின் கடைசி வகுப்பு. வருகிற சனிக்கிழமை நாம் புதிய வகுப்புகள் ஆரம்பிப்போம். அதை நாம் பார்த்துவிட்டு இன்றைய தியானத்தை தொடங்குவோம். ஸோ 27 ஜூலை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமது வகுப்புகள் ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நமது ஆரம்ப தொடர் வகுப்புகள் 3 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும். இதன் மூலமாக சகயோகா பற்றிய முழுமையான ஒரு அடிப்படை விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகுப்புகள் தமிழில் நடைபெறும் மற்றும் ஆன்லைன். இந்த வகுப்புகள் ஆன்லைன். எனவே நீங்கள் ஜூம் மூலமாக அல்லது ஃபேஸ்புக் மூலமாக இணைந்து கொள்ளலாம். ஜூம் லிங்க் இந்த லிங்கில் இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் லிங்க் இந்த லிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மற்றும் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது வாராந்தம் வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். மீண்டும் பல அன்பர்கள் எம்மோடு தியானத்தை தொடர விரும்புவர்கள் காலை தியானத்தில் இணைகின்றார்கள். காலை தியானம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணி 1 மணி தியானம் நடைபெறும். இது எம்மை தியான நுட்பங்களை தியான அனுபவங்களை ஆழமாக அறிந்து கொள்ள இது உதவுகிறது. எனவே தியானத்தில் முன்னேறி செல்ல விரும்புவோர் காலை தியானத்தில் இணைந்து கொள்ளலாம். இது அனைத்தும் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு. மற்றும் இந்த எம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். வழமை போல் எமது முதல் உதவி, அதாவது சகயோகாவில் முதல் உதவி பொருட்களாக மெழுகுதிரியும் உப்பு நீர், அதாவது கல்லுப்பு, நீர், ஒரு பேசின், இவைகள் அடிப்படை தேவை. நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் வைத்திருக்க வேண்டியவை. இடது நாடி பாதிப்பு ஏற்படும் போது ஒளி தத்துவமும் மற்றும் ஒவ்வொரு நாளும் நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பும் செய்வோம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பின் முக்கியத்துவம், நன்மைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இவ்வளவு காலமும் அதனுடைய பயன்களை. உப்பு நீர் தத்துவம் நாம் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க போகும் முன்பு 10 நிமிடங்கள் சுத்திகரிப்பு செய்து தியானித்து விட்டு படுக்கைக்கு செல்லுதல் மிகவும் நல்லது. மனம் உடல் அமைதி அடைந்து ஆறுதலான நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த ஆழ்ந்த தூக்கம் எமது உடல் மன உள ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. உடல் ஆரோக்கியம் இருந்தாலே நாம் தியானத்திலும் நல்ல கவனத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றும் தியான நிலை என்றால் நாம் சரணாகதி நிலை, அதாவது தியான நிலை.
எதிர்வினை ஆற்றாது நமது எண்ணங்கள், பிரச்சனைகள், நமது அகங்காரம், மமகாரம் அவற்றிலிருந்து விலகிய நிலையில் ஒரு சாட்சி பாவ நிலையில் நாம் இருத்தல். இந்த சாட்சி பாவ நிலை என்பது நாம் உண்மை முழுமையாக தெய்வீகத்திடம் விட்டு விடுகின்றோம். அதுவே தியான நிலை. அவ்வாறு நாம் செய்யும் போது எமக்கும் மேலுள்ள ஒரு சக்தி, அதாவது இந்த உலகிற்கு கொண்டு வந்த அந்த தெய்வீக சக்தி, அன்பு சக்தி எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எனவே நாம் அந்த நிலைக்கு இப்பொழுது செல்லுவோம். அதை எவ்வாறு செல்வதென்றால், எமது எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள், எமது அகங்காரம், மமகாரம் இப்பொழுது தியானத்தை குழப்ப நினைக்கும் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். செய்து நாம் சாயோகாவில் வந்த பின்பு நமக்கு ஏற்பட்ட நன்மைகள், மன முன்னேற்றங்கள் அவற்றை நினைவு கூறுவோம். அவை எமக்கு நம்பிக்கையை தரவல்லது. இதுவே அனுபவ சாயோகாவை நாம் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வது என்பது இதுவே. சாயோகா எமக்குள் வேலை செய்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது வேலை செய்யாவிட்டால் ஏன் வேலை செய்யவில்லை? எனக்கு முழுமையான தன்னம்பிக்கை இருக்கின்றதா? இறை நம்பிக்கை இருக்கின்றதா? இதற்கான ஆதாரம் எனக்குள் அனுபவ ரீதியாக கிடைத்திருக்கின்றதா? அவற்றையே நாம் பார்க்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. எனவே இவ்வாறு நாம் சாயோகாவை நாம் எமக்குள் வளர்வதற்கு நாம் சிறிது கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் ஒழுங்காக தியானம் செய்து நமக்கு ஒரு அமைதியான நிலையை நாம் கொடுக்கும் போதே தெய்வீக சக்தி நமக்குள் வேலை செய்கின்றது. மற்றவர்களின் உதவியை நாடுவதற்காக சகயோகா மையங்களில் வகுப்புகளில் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபடும் போது ஒருவருக்கொருவர் நாம் அந்த தைரியத்தை வழங்குகின்றோம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகள் நமக்கு தூய தெய்வீக அறிவை தரவல்லது. அறிவு மட்டுமல்ல, அனுபவங்களையும் தரவல்லது. மற்றும் சகயோகா ஆரோக்கிய முறைகள் ஏதாவது எமது உடல் மன உள பிரச்சனைகள் இருந்தால் அது அவற்றை சீர் செய்கின்றது. இந்த ஆரம்ப வகுப்பு ஆரம்பிக்கும் போது நாம் முதல் படியாக நோ தை செல்ஃப், அதாவது எம்மை நாமே அறிந்து கொள்ள, அதிலிருந்தே ஆரம்பிக்கின்றோம். முதல் நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? எனக்குள் நான் என்ன நிலையில் இருக்கின்றேன் என்பதை அறிவதற்கு இந்த சாயோகா தியான முறை நமக்கு நன்றாக வழிவகுத்திருக்கின்றது. நமது சூட்சும சரீரம் மூலமாக 7 சக்கரங்கள் மூலமாக எமது ஆளுமை வெளிப்படுகின்றது. நான் எனது ஆளுமை என்ன? நான் அந்த ஆத்மாவின் 6 எதிரிகளின் அடிமையாக இருக்கின்றேனா? அல்லது அவற்றை நான் வென்று அவற்றை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆத்ம ஆளுமையை நான் வெளிப்படுத்துகின்றேனா என்று நாம் எம்மையே அறிந்து கொள்ளலாம். அதுவே உன்னை நீ அறிவாய். அவ்வாறு நாம் அறிந்து கொள்ளும் போது அவ்வாறு நாம் உண்மை அறிந்து கொள்வதற்கு
நாம் அமைதி அடைய வேண்டும். அதுவே சிந்தனையற்ற விழிப்பு நிலை, அதுவே தியான நிலை. சாயோகாவின் வளர்ச்சிக்கு முதல் தேவை தியான நிலை, அதாவது சிந்தனையற்ற விழிப்பு நிலை. அந்த நிலையை அடைந்த பின்பு நாம் அறிவு வளர்வதோடு அனுபவங்கள் வளர ஆரம்பிக்கின்றது. அந்த அனுபவங்கள் நமக்கு சந்தேகமில்லாத ஒரு நிலையை தருகின்றது. நமது குண்டலினியில் சந்தேகம் இல்லை, தெய்வீக சக்தி ஒன்று இருக்கின்றது, அது நம்மை பாதுகாக்கின்றது, கவனித்துக் கொள்கின்றது என்பதில் சந்தேகமில்லாத ஒரு நிலைக்கு நாம் செல்கின்றோம். அதுவே நிர்விகல்ப சமாதி நிலை. முதலாவது சிந்தனையற்ற விழிப்பு தியான நிலை, நிர்விச்சார சமாதி நிலை. சந்தேகம் இல்லாத விழிப்பு நிலை நிர்விகல்ப சமாதி நிலை. அந்த நிலைக்கு நாம் போன பின்பே நமது மூலத்தை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம். மூலமாகவே நாம் இறைவனை, அந்த தெய்வீகத்தை அறிய முடியும். ஏனென்றால் நாம் அந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாகவும், எம்மை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் பரபிரம்மத்தை அறிய ஆரம்பிக்கின்றோம். அதுவே கோட் ரியலைசேஷன், கடவுளை உணர்தல். இன்றும் இந்த 3 முக்கிய நிலைகளை ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை மூலம் நாம் கேட்போம். எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, அதுவே தியான நிலை, நிர்விச்சார சமாதி நிலை. அதன் பின்பு இந்த நிர்விச்சார சமாதி நிலையில் நாம் முழுமையாக எமது மனதை, எமது மூளையை சரணடைகின்றோம். எனவே அங்கு அகங்காரம் இல்லை, மமகாரம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை. முழுமையாக சரணாகதி செய்கின்றோம். அந்த சரணாகதியில் நாம் வளர்ச்சியை உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த வளர்ச்சி எம்மை நிர்விகல்ப சமாதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை பரிபூர்ணமாக வளர ஆரம்பிக்கின்றது. அந்நிலை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மூலத்தை அறிய நம்மை எடுத்துச் செல்கின்றது. அதாவது தெய்வீக சக்தியை, இறைவனை அல்லது கடவுள் என்று அழைப்பார்கள். அதை நாம் புரிந்து கொள்ளும் நிலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். எனவே முதலாவது நிலை தியான நிலை, நிர்விச்சார சமாதி நிலை, சரணாகதி நிலை. எமது மனித விழிப்புணர்வில் 4 படிகள் மூலமாக நாம் இந்த சரணாகதி நிலைக்கு செல்கின்றோம். நிர்விச்சார சமாதி நிலை முதலாவது நிலை. எமது விழிப்புணர்வில் ஆத்ம விழிப்புணர்வு மூலம் எமது விழிப்புணர்வில் இந்த உண்மை எமக்கு தரப்படுகின்றது. அதுவரை நாம் இதை அறியாமல் இருந்தோம். எனவே எமது விழிப்புணர்வு விழிப்படைகின்றது ஆத்ம விழிப்புணர்வு மூலம். அதன் பின்பு ஏற்ற தாழ்வுகள் மூலம் ட்ரீமிங் ஸ்டேட், ஸ்வப்னா என்றால் ஒரு விதமான கனவு நிலை. நாம் அந்த நிலைக்கு மெதுவாக செல்கின்றோம். பின்பு ஆழமான ஒரு நித்திரை நிலைக்கு நாம் செல்கின்றோம். அங்கு எமது மனம், அகங்காரம், மமகாரம் என்பன இயங்காது ஸ்தம்பிக்கின்றது.
அதன் பின்பே நாம் அந்த தூரிய நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறோம். இந்த தூரிய நிலையே தியான நிலை, மனதை கடந்த நிலை, எண்ணங்களை கடந்த நிலை, ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலை. அந்த இணைப்பின் மூலமே எமது வளர்ச்சி நடைபெற ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் ஒன்றே செய்ய வேண்டியது தியான நிலைக்கு செல்வது. நாம் அந்த தியான நிலைக்கு சென்று இணைப்பை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் மற்ற அனைத்தும் கவனிக்கப்படுகின்றது. நிர்விகல்ப சமாதிக்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். இறைவனை அறியும் நிலைக்கு நாமவே எடுத்து செல்லப்படுகின்றோம். எனவே எமக்கு ஒரே ஒரு வேலை, எண்ணங்கள் இல்லாத மனதுக்கு அப்பால் அமைதியான அந்த தியான நிலை, அதுவே நாம் செய்ய வேண்டியது. எனவே இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து எமது மனதை நாம் பார்ப்போம். சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி, மூலாதாரம், அதனூடாக எமது சுவாசம் அமைதியாக நடைபெற விட்டு விடுவோம். எண்ணங்கள் வருமாயின் நாம் பல வழிகளை இதுவரை அறிந்து கொண்டோம். வலது கையை நெற்றியில் வைத்து நான் மன்னிக்கின்றேன், அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எண்ணங்களும் மன்னிக்கப்பட வேண்டியவை. எனது எண்ணங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். ஏனென்றால் எனது எண்ணங்களே எனக்கு பிரச்சனைகளை, வேண்டாத உணர்வுகளை எனக்கு தருவது எமது எண்ணங்களை. எனவே எண்ணங்களை நாம் மன்னித்து விடுவோம். உண்மையில் எண்ணங்கள் சக்தியற்றவை, நாமே சக்தி வாய்ந்தவர்கள். எனவே அவற்றை மன்னித்து விடுவோம். இரண்டாவது முறை, எம்மால் முடியாவிட்டால் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடுவோம். ஸ்ரீ மாதாஜி, எனது மூளைக்கு வாருங்கள். எனது மூளையில் சல்சாரத்தில் அமர்ந்து எனது மூளையை கட்டுப்படுத்துங்கள். அலைபாயும் கவனத்தை கட்டுப்படுத்துங்கள். எனது மூளையை தங்களுடைய தூய தெய்வீக ஞானத்தால் வழி நடத்துங்கள். சரணாகதி நிலை. அல்லாஹு அக்பர். God is great. தெய்வீகம் மேன்மையானது. நான் அதன் ஒரு அங்கம்.
எனவே நாம் எமது மேன்மையையும் உணர்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தெய்வீகம் மேன்மையான இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று ஒரு முடிச்சு, இரண்டாவது தடவை 2 முடிச்சுக்கள், மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கைகளை கீழே கொண்டு வந்து கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் இப்பொழுது கால்களை வைப்போம். மீண்டும் இந்த பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், எமது உடல் பஞ்ச தன்மாத்திரங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதோடு 2 தத்துவங்கள் எமது ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு எமது உடலில் இயங்க ஆரம்பிக்கின்றது. ஒன்று ஒளி தத்துவம், மற்றது பரம சைத்தன்யம், அதாவது நுண்ணதிர்வுகள், தெய்வீக அன்பு அலை. இந்த 7 தத்துவமும் உப்பு நீர் சுத்திகரிப்பில் நமக்கு உதவுகின்றது. முக்கியமாக நீர் தத்துவம். எனவே சமுத்திரத்தை நாம் வணங்கி சிரம் தாழ்த்தி நாம் கேட்டுக்கொள்வோம். நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது கால்களை அதில் வைப்போம். இப்பொழுது நமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது நாடியில் நமக்கு பாதிப்புகள் கடந்த காலத்திலிருந்து வருகின்றது. இந்த பாதிப்புகள் நாம் ஆத்மாவை மறந்து உலக வாழ்வில் பணம், பொருள் என்று அலைவதால் நமக்கு இடது நாடியில் பாதிப்புகள் வருகின்றது. தூய விருப்பம் மறைக்கப்படுகின்றது. உலக விருப்பங்களால் தூய விருப்பம் மறைக்கப்படுகின்றது. எனவே நாம் இப்பொழுது கேட்போம். எமது வலது கையை பூமியில் வைப்போம், இடது கை மடியில் வைப்போம். கையை எனது இடது நாடியில் உள்ள அனைத்து வேண்டாத ஆசைகளையும் முழுமையாக பூமி தத்துவத்தால் அகற்றிவிடுங்கள். எனது இடது நாடியில் தூய்மை, தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். எனது முழு கவனத்தையும் ஆத்மாவில், எனது இருதயத்தில் கொண்டு வாருங்கள். நமக்கு தெரியும், நமது இடது இருதயத்தின் இருப்பிடம் தலையில் நடு உச்சிக்குழியில் இருக்கின்றது.
எனது கவனத்தை எனது ஆத்மாவில் கொண்டு வாருங்கள். எமது குண்டலினி எண்ணெய் எமது தூய விருப்பமாகும். அவர் குண்டலினி சக்தி எமக்குள் மேலெழும்புவதற்கு இது முதலாவது தடையாகும். தாயே, எனது முழு கவனத்தையும் ஆத்மாவில் கொண்டு வாருங்கள். வேண்டாத ஆசைகள் அனைத்தையும் நான் துறந்து முழுமையாக என்னிடமிருந்து அகற்றி தூய விருப்பத்தை மட்டும் தந்தருளுங்கள். இந்த தூய விருப்பம் ஒன்றே ஆறுதலான, அமைதியான, ஆனந்தமான உலக வாழ்வுக்கு போதுமானது. ஒன்றே தேவையானது. இந்த விருப்பம் ஒன்றே தேவையானது. இப்பொழுது அமைதியாக நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து ஆத்மாவில் வைத்து நமது இடது கை வலது கையை அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடிவில் வைத்து இடது கையை பூமியில் வைப்போம். தாயே, எமக்குள் இருக்கும் அழிவுகரமானவை அனைத்தையும் முழுமையாக அகற்றி விடுங்கள். தாயே, நமக்குள் இருக்கும் அழிவுகரமானவை அனைத்தையும் முழுமையாக அகற்றி விடுங்கள். மேலும் வெளியிலிருந்து நம்மை தாக்கும் அழிவுகரமான சக்திகளிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து எமது நன்மையை பாதுகாத்தருளும். இப்பொழுது நமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது நடுநாடியில் 2வது குண்டலினி எண்ணெய் மேலெழுவதற்கு தடையாக இருப்பது நமது அகங்காரம். நான் என்ற அகங்காரம். நாம் முழுமையாக தெய்வீகத்தை மறக்கின்றோம். நாம் அதன் ஒரு அங்கம், பரபிரம்மத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து நான் என்ற அகங்காரத்தில் நாம் இலட்சியங்கள், அபிலாஷைகள் என்று வேறெங்கோ விலகிச் செல்கின்றோம். இது சரணாகதியால் மட்டுமே நாம் இந்த தடங்களை வெல்ல முடியும். நமது அகங்காரத்தை நாம் முழுமையாக சரணாகதி செய்ய வேண்டும். தெய்வீகத்தை உணர வேண்டும். எனவே இதில் நாம் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனது அகங்காரம், மமகாரத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து எனது சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது எமது கவனத்தை முழுமையாக தலை உச்சிக்குழியில் வைத்து இரு கைகள் உள்ளங்கைகளையும் அவதானிப்போம். இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி, நமது நடுநாடியில் குண்டலினி எண்ணெய் மேலெழும்புவதற்கு, அதாவது எமது தூய விருப்பம், மன உறுதியோடு மேலெழும்புவதற்கு தடையாக இருப்பது எமது தேடுதலில் நாம் நேர்மை இல்லாதிருப்பது. இதை பிரார்த்திப்போம். தாயே, எனது இருதயத்தில் நேர்மையை தந்தருள். நான் உண்மையானவனாக இருக்க எனக்கு அருள் புரியும். தாயே, எனது இருதயத்தை நான் முழுமையாக திறக்கின்றேன். அதில் எந்த கள்ளம், கபடமோ, சூதுவாதோ இல்லாது தூய்மையான, நேர்மையான, களங்கமில்லா இருதயத்தை எனக்கு தந்தருள். எப்பொழுதும் நான் உண்மையில் நிலைத்திருக்க எனக்கு அருள் புரியும். சத்தியம் தவறாது, தர்மநெறி தவறாது, உண்மையில் உறுதியாக இருக்கும் நிலையே எனக்கு தந்தருள். குண்டலினி தாயே, காலம் காலமாக என்னை அறிந்தவர் தாங்கள். எழுந்தருளுங்கள் தாயே. எழுந்தருளி எனக்கு சுயமரியாதையையும் கண்ணியத்தையும் தந்தருளும். எனது வாழ்வு தங்களுக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் ஒவ்வொரு கணமும் தூய்மையை சுவாசிக்க எனக்கு அருள் புரியுங்கள். கவனம் முழுமையாக தலையுச்சி குழியில் அமைதியாக இருக்கின்றதா என்று அவதானிப்போம். முழுமையாக எமது இருதயத்தை திறந்து, எமது சஸ்வாரத்தை திறந்து, எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பு, பரம சைத்தன்யம் நமது சஸ்வாரம் வழியாக அதனுடைய கருணை நமக்குள் வேலை செய்ய நாம் விட்டு விடுவோம்.
சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இந்த ஓம் என்ற ஒலி சாரத்துக்குரிய ஒலியாகும். எனவே இதை கேட்கும்போது முழுமையாக நாம் சஹஸ்ராரம் மூலமாக கேட்க வேண்டும். அதாவது முழுமையான கவனம் சஹஸ்ராரத்தில் இருக்கும் போது நாம் சஹஸ்ராரம் மூலமாக கேட்கலாம். இப்பொழுது நாம்
புனீர் சுத்திகரிப்பை முடித்து ஸ்ரீமாதிஜியின் அருளுரையை கேட்போம். We are going to do puja to Shiva, Sri Shiva. As you know, Sri Shiva is the reflection of Sadashiva within us. I've already told about the reflection. Sadashiva is the God Almighty, the one who sees the play of Adishakti. But he is the Father who is watching each one of his creation or her creation. His support to Adishakti is entirely, fully strengthening. There's no doubt in his mind about the capability of the Adishakti. But when he finds that in the play of Adishakti, the people or the world as such try to disturb her or spoil her work, then he gets into his wrathful mood and he destroys all such people, and maybe he destroys the whole world. On one side he is wrathful, no doubt. On the other side is the ocean of compassion and joy. That's why when it's reflected within us, we get our self-realization. We get the light of our spirit, and we get into the ocean of joy. Also, he is the ocean of knowledge. So, those who get self-realized get the knowledge of the divine, which is very subtle, permeating into every atom and molecule. The power of this knowledge is there. His style is such that in his compassion, he forgives even very cruel Rakshasas if they dedicate themselves to him, because his compassion has no limits. And sometimes the same people who are blessed by him try to trouble the devotees of Adishakti. But it is just to create a drama, an event,
Unless and until there is some drama, people won't understand. We had to have Ramayana, we had to have Mahabharata, we had to have Christ being crucified, we had to have Muhammad being tortured. All that drama was there because without events, people don't remember. So, in the spiritual life of human beings, they have seen lots of dramas between the blessings of Shiva and the powers of the Adishakti. As the time has moved, today in the history of spirituality, a great discovery has been made that people can get their realization in the collective mass. Thousands can get their realization. Now we should know what is this realization we have got. What does it mean? And what is the culminating point? First of all, I have to tell you the mind about which we speak and depend upon is a myth. There's nothing like mind. Brain is reality, not the mind. Mind is created by us reacting to outside. Either we react to conditionings or to our ego. Thus, this mind is created like bubbles on the ocean of reality. But that's not reality. With this mind, whatever we decide, we know is very limited, elusive, and sometimes shocking. The mind always moves in a linear direction. And because there's no reality in it, it recoils and boomerangs. Thus, all the enterprises, all the projections so far we have done, it seems come back to us. Whatever they discover comes back to us as a big destructive power or a very big shock. So one has to decide what to do, how to be out of this trap of our mind. Kundalini is the solution. When she's awake, she takes you. With that awakening, she takes you beyond your mind. The first thing is to go beyond your mind. With mind, you will do many things, but it will not be satisfying. It will be not a solution. It will not help you. And when we start depending too much on our mind, we develop all kinds of physical, mental, emotional problems. Now, the latest is the stress. Stress, and this stress has no solution, they say. But in Third Yoga, we find the solution by crossing over this mind. It's like a barrier for our advancement. So, when you get your realization, you must understand that your Kundalini has taken your attention beyond the mind. Now, this reaction to outside has come because we human beings have a prism like brain, or we can say prism like skull. And when the energy passes into it, I have explained it in my books. It goes into bifurcations, or you can say refractions, by which our attention goes out and we react. If we react too much, then these bubbles create a very horrible mind which can lead to any kind of thing. It justifies itself, it pampers your ego. The ego and the conditioning that creates this mind start using and this mind for the purpose of their fulfillment.
of their all the accumulation of ideas and thoughts, which has no backing, which has no reality with it. It's like we make the computer. Ultimately, we become slaves of the computer. We make the watches ourselves, and then we become slaves of the watches. That's how it dominates human beings. And when a person who has a very strong mind decides to destroy, like Hitler did, with some idea, he can go on destroying, which has a very far fetched effect on our culture, on our spirituality. Now, the first step is to become thoughtlessly aware, where you cross your mind, you go above your mind. Mind cannot affect you. This is the first stage, as we call it, thoughtless awareness. Second one is where you start seeing the working of this Parama Chaitanya, of this all pervading power, and you start becoming aware that there is a lot of truth in what Mataji says, that there is this power which works out many things. It works miraculously so many things for you. It gives you blessings, it guides you, it helps you. In so many ways, it helps you. It gives you good health, good wealth, and also a very good society of very beautiful people in the collective. All that you can see clearly is happening here. Now, this happening of achieving thoughtless awareness is very simple and easy. But to maintain at that point is difficult. We still react and we think. Anything you see, you react. To get to that point in thoughtless awareness is first to change your attention. Now, for example, once we were climbing a very high mountain to see one temple called Palitana. Myself, my son-in-law, and my daughter. And we were really tired because we had to climb I don't know how many steps. And when we went up, we were tired, and there was a little canopy made of beautiful marble carving. So we just laid down there. They were very tired, and they said, "What is this kind of a temple?" Grudging. While I looked up and I saw lots of beautiful uh, elephants were carved. So I told my son-in-law, "Look at these elephants. They all have tails of different types." He said, "Mommy, we are all dying. How can you see the tails of elephants?" But if just to divert their attention from that tiredness, I told them that why not see these tails of the elephant, which is very different. So what happens that when you are putting your attention so much to outside all the time, then you must first of all also divert your attention. For example, you see these beautifully made things here. Your attention is something else. Just try to enjoy the beauty of that. See, there are beautiful carpets here. Just look at them without thinking. Because they don't belong to you, so no headache. They belong to somebody else. It's very good. Otherwise, if it belongs to you, you start thinking, oh my God, I'm spreading them here. What will happen? They have to be insured or some sort of thing like that. That's common human reaction. But if it doesn't belong to you, you can watch it nicely. Now you watch it and don't think. You'll be amazed when you see the beauty that is put inside this. You see the artist who has put his joy, his exuberance into it.
And you'll be amazed after realization that this exuberance will fill into you, and a cool kind of a relaxation will come into you, and this kundalini will rise, and you'll become steady in your thoughtless awareness. So whenever you look at anything, look at any beautiful thing, even say today's election, just watch the man who is elected. Watching him itself gives him blessings, gives him better ideas. You get also ideas which are coming from reality, which are there. How to make this man a successful person, or this country a successful democracy. All these things happen when your attention is diverted from criticizing, from reacting. Just you watch, become the witness, try to witness it. It's not so very yet practiced. So far, I've seen that whenever even we get our achieve our realization, we don't realize that we have to witness everything. When you start witnessing through your spirit, then you don't see the bad points of another, but you see the good points. You just pick up the person with very good points. I see. So once you see that, the witness state enlarges, and you start enjoying another person. You start enjoying everything that is there. Even a small blade of grass you can enjoy if you have that capacity. In Japan, Zen system started on these lines, and he made Viditama was the person who started it. He made a garden out of moss, different moss, in very small. That there were little flowers also, and hardly about 5 feet of the garden, which looks like a shape of a question mark. You can say you have to go on a lift, and you reach that platform on top of a hill or a mountain where you see this. All little mosses are there, and you see differently arranged a beautiful garden. When you start seeing it, your thought stops. Because such a marvelous thing. When you put attention to it, to its creation, your thoughts stop. So you must practice as to find out what stops your thoughts, what makes you the witness. Once you develop this habit, you will station yourself nicely in the thoughtless awareness. Then you start watching how Saj Yoga has helped, how it has been useful, what you have achieved through Saj Yoga. You will be amazed if you just start watching it everywhere. You'll be amazed how this Parama Chaitanya acts. Nowadays, this Parama Chaitanya has become active because of Kruta Yuga. You can see from the way it is playing around with vibrations around me. You've seen so many photographs of mine where his vibrations are there. Also, you've seen the photographs of many Sajodis sitting before me. On their head, my name is written down in Arabic language. You've seen so many ways by which you can find out that there is the play of the divine. Now the mind will still try to say something. Don't listen, just watch. The effect of Saj Yoga is should work on yourself, on your own body. Don't think about it, but watch it. And you'll be amazed how you have changed. To be very frank, when I come to Australia every year, sometimes I can't even recognize you. You look much younger, much better, much happier, and I don't recognize who are these people. It is this
witness state which takes you to another realm which we call as doubtless awareness. At that state, you can become so empowered that you can give realization to others. You can give realization to others. You can give complete knowledge about Sahaja Yoga. You can talk to them. Also, you emit. I'm see when I'm watching, I'm absorbing the heat. That's my trouble. So your whole state, spiritual state, becomes so much blissful. You become so powerful. You become so compassionate and so loving, so balanced, completely cleansed with all the destructive ideas you have, all the depressive ideas you have. And then you really stand up as a great surgeon who can do tremendous work. Like recently, I heard that Germans and Austrians are now going to Israel because they think Jews were killed by their forefathers. And there's a big center now started in Israel. Just imagine how these people, once reach that state, go to countries single-handed, they have done so much. Same in Turkey, same in places which are very tremendously remote in South Africa. Because from inside they become completely confident in thoughtless awareness as well as doubtlessly aware. But now, once you start growing by meditative attention, what happens that your attention becomes enlightened. Now, the job is to motivate your attention. It's not just to enjoy, but to motivate it, to put it to problems. Now, supposing you have some problem on a national basis, you all can put your attention to that and things will work. Because you are the channel of this all pervading power, which is trying to create a new world for you, new human beings. And this evolution can take place very fast if you all decide that whatever we have now within ourselves, we should motivate it, we should direct it, and put this attention to some use. It should not be wasted. Whatever wealth we have, it should not be wasted. Now, this main question today, which I am going to tell you about, that what is God's realization. First is the self realization, and there are many ambitious people who want to become God's realized. First and foremost thing, we should know that human beings cannot become God. It's not the becoming of it. You have not become also in a way spirit because the spirit is emitting through you, using you, giving you, looking after. If you become the spirit, there won't be any body. Nothing will be left. So with this body intact, your spirit is acting through this body, is giving you all the light. But one cannot become God Almighty. This one has to understand very clearly. But what is God's realization is to know about God. You see, to know about God means to know how His powers are working, how He controls, by becoming part and parcel of God Almighty. Like my finger doesn't know about my brain, but it acts according to my brain.
The finger cannot become the brain, but it has to act absolutely according to my brain because it is so connected, it is so one. Here, when you have the God's realization, then you know about the brain, you know about God, you know about His powers, you know everything about Him. As far as I am concerned, it's a difficult task for you because I am a Mahamaya. It's very difficult for you to know each and everything about me. I am quite a elusive person, as you know that way. And whatever I do or whatever I achieve, it is just for you to see and understand that after all, this is Adi Shakti and she can do all these things. You can also do all the things, but you cannot become me. But you have to know through love, through devotion, through prayers, to know the God, God's powers is the way you are God realized. Then you can control the nature, you can control everything. If you have that knowledge within you about God, for that a complete humility is needed. That you cannot become God, cannot become God Almighty. You cannot become the deities. But definitely you can become God realized, means God acts through you, uses you as his power, as his channel, and that you know what he's doing to you, what he's telling, what his vision is, and what is the information. The connection is like that. Many people in Saj Yoga have been benefited, I know, but they don't know how they have been benefited, what has worked it out, how it has worked it out, what connection of theirs has helped. Once you do that, you know that clearly how things are working out, with what power you have achieved it. Then it's a God's realization. Such people become extremely powerful in the sense that they can control so many things. There have been many saints of that kind, but sometimes they fell from even that and they developed their ego. They didn't have their own humility that they should have, that devotion, that dedication, that surrendering. They fell down. And you see them, I've seen some of them, that they become quite proud of their achievements and they don't want to give it to anyone. They think they have achieved it with great difficulties, and why should they give it to others? Such people are not going to rise very high. But you people who have got your realization and who are humble, who know that out of humility only you are going to achieve your surrender. Islam means surrender. Muhammad Sahib has talked about Islam, meaning you surrender. If you cannot surrender, you can never know God. He's clearly said that unless and until you know yourself, you will not know about God. So, as surgeons, you have to know all the little things, all the big things, and all the great visions. That you can do it because of the grace of God, because His blessings, because of His love for you, that you have entered into the kingdom of God. I may say you have entered, I may say you have achieved that state, I may say that, but still you are not there. It's like if I tell somebody now you are in Australia. He's not in Australia, but I can say you are in Australia. So he believes I'm in Australia. That's not the way. You have to be in Australia. Then you have to know about Australia. You have to know what sort of climate it is, what sort of things it is. I find the also the parents here have to talk to their children.
There's not much rapport of the parents with the children. Uh, they are being properly looked after in the school, and they want to do a lot. But the parents also must get involved when the children come here to see that they develop proper discipline, proper sense, not to get attached to them to ruin them. If you get attached, then you'll ruin them. One of the qualities of Shiva is complete detachment. And that is what you have to develop, is to become completely detached. Detachment doesn't mean that you neglect anything. I've explained to you many times that like the sap in the tree rises, goes to different various places and then evaporates, or it goes back to Mother Earth. In the same way, your detachment should be. If you get attached because it's your son, or if you get attached because he's Australian, or maybe he belongs to certain family or certain class, then you are still limited. All these limitations have to be dropped if you have to cross over. And these limitations create such a big load that whatever I may try, whatever you may try, you cannot stay in thoughtless awareness. That's a very beautiful state in which all of you should be there. In that, you are not dominating nor you are compromising. You stand on your own legs and you know for definite that you are not swayed away by any uh, idea or any domination or any subjection of yours by anyone. So you become a completely a free bird, absolutely a free bird, and then it becomes your job to achieve uh, your flight. One flight is up to the thoughtless awareness. The second one is up to the doubtless awareness. And the third one is to God's realization. I've seen people who are very close to me also don't understand. They behave in such a manner as if now they have become gods. So egoistical they are that I'm amazed at them. Then they have to leave such. So you see, even if I praise you too much, if I say anything too much, you shouldn't get pampered. It's a testing ground. Or otherwise, also, if I tell you that this is not good, you should improve on this, you should mind because I have to do it. That's my job. And your job is to listen to me because I have nothing to gain from you. I do not ask for anything. What I want is you all should get all my powers. You may not become what I am, agree, but please try to get all the powers that I have, which is not a difficult thing. This is what is God's realization. That's what is to know Shiva and Sadashiva. Through the Shiva, you know Sadashiva. See the reflection, and from reflection, you know who is the original. From the reflection, you learn. Thus, you reach that state where you think you are now definitely settled in the kingdom of God and that you can see God, you can feel God, you can understand God, and you can love God. May God bless you. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
ஸ்ரீமாதஜி சொன்ன விடயங்கள் நாம் மீண்டும் மீண்டும் இந்த அருளுரையை கேட்கலாம். நமக்கு தேவையான விடயங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது மெதுவாக குண்டலினியனை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜியை வணங்கி மீண்டும் நாம் நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீமாதஜிக்கு தெரிவித்து ஸ்ரீமாதஜியிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதஜி, எமது ஆத்மாவுக்கு அமைதியையும் திருப்தியையும் முழு விடுதலையும் தந்தருளுங்கள். மற்றும் இவ்வுலகில் உலக மாயை மற்றும் துன்பங்களில் அறியாமையால் சுழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு பெறும் ஆசீர்வாதத்தை வழங்கி அனைவரது ஆத்மாவுக்கும் அமைதியையும் ஆறுதலையும் விடுதலையையும் தந்தருளுங்கள். இப்பொழுது நான் மீண்டும் ஒரு தடவை எமது வகுப்பு விவரங்கள் பகிர்ந்து கொள்வோம். வருகிற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமது புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 3 மாத கால ஆரம்ப வகுப்புகள் நடைபெறும். செவ்வாய், வியாழன் மாலை 7:30 மணிக்கு வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும். ஜூம் லிங்க் அல்லது ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஜூம் லிங்க் இந்த நம்பர் மற்றும் இந்த அனைத்து வகுப்புகளும் இலவசம். நாம் ஏப்ரலில் ஆரம்பித்த ஆரம்ப வகுப்பு இன்றோடு நிறைவு பெறுகின்றது. சனிக்கிழமை புதிய வகுப்புகள் ஆரம்பம். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் வெள்ளி, ஞாயிறு, வெள்ளி 7:30 மணிக்கும் ஞாயிறு 6:30 மணிக்கும் நடைபெறும். மேலும் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள், தியானத்தில் அதி ஆர்வம் உள்ளவர்கள் எமது காலை தியானத்தில் இணைந்து கொள்கிறார்கள். காலை
செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு 1 மணித்தியால வகுப்பு நடைபெறும். மற்றும் எமது தொடர்பு இலக்கங்கள் இதில் இருக்கின்றது. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் எம்மை தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். சனிக்கிழமை மாலை 7 மணி நமது புதிய வகுப்பில் சந்திப்போம்.